ஹாய்ங்க. கொஞ்சமாக வெள்ளரி போட்டிருந்தோம் தோட்டத்தில். ஒரு சின்ன பிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சாலே நாங்கள் போய் பொறிச்சிருவோம். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் ஒரு பழம் பழுத்து நல்ல ஸ்மெல்லு, நல்ல வெள்ளரி பழம் பழுத்து அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே ஒரு பழம் பழுத்துருக்குது. ஏன்னா அந்த இடத்த நாங்கள் பார்க்கவே இல்லை. பார்த்தா சரி போய் பொறிக்கலான்ட்டு வெள்ளரி பழத்தை பறிச்சிட்டோம். கூடவே எங்கள் பைரவ் பாருங்கள், எங்கள் கூடயே நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் பைரவ் தான் எங்களுக்கு காவல். நல்லா இருந்துச்சு வெள்ளரி பழம். கலரே பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்ல மனம், அந்த மனம் தான் வெள்ளரி பழம் மனம்ங்கிறாங்கல்ல, நல்ல செம மனம். அதுக்கப்புறம் அதை பொறிச்சு கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு சரி ஜூஸ் போடலாம், எப்போ போடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். சரி சண்டே ஒரு நாள் மதியமாக போட்டால் தான் எல்லோரும் வீட்டில் இருப்போம் அப்படின்ட்டு சண்டே அன்னைக்கு ஜூஸ் போடலான்னு வச்சுட்டேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி நல்லா ஏதாவது மண் இருக்கான்ட்டு, ஏன்னா எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். நாங்கள் எதுவுமே போடல வெள்ளரி தோட்டத்துக்கு. ஏன்னா ஒரு பாத்தியே விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் கூடி 4 காய் தான். ஏன்னா மற்றது எல்லாமே அழுகிரும். இது ஒரு பழம் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ அதை வாஷ் பண்ணி அதை தோல் பழுத்துருச்சுன்னா தோல் அதுவாக உறிஞ்சு லைட்டாக நம்ம பண்ணாலே போதும், அது உரியுங்க. அப்படின்னா தான் பழுத்துருச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டி பச்சையாக இருந்தால் அந்த தோல் வராது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போடலான்னு எங்கள் வீட்டில் எங்கள் சின்னவன் தீரன் தான் ஒரே வெயிட்டிங். வெள்ளரி பழ ஜூஸ் அவன் இன்னும் குடிச்சதே இல்லையா, அதனால் எப்படிமா இருக்குன்ட்டு அவன் தான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். சரி இருடா போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முலாம்பழம் மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி வெள்ளரி பழம். ஸோ நம்ம இப்போ ஜூஸ் போட போகிறோம். அரிஞ்சு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்கள் நிறைய விதை இருக்கும். அந்த விதையெல்லாம் அந்த பார்ட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் ஒரு சுகர் வேணால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் ஹனி ஆட் பண்ணுவாங்க. இல்லை நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால இது கூட கரும்பு சர்க்கரை வச்சு பரட்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி பசங்க அவனுங்க அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன்ட்டானுங்க. ஸோ ஜூஸ் போட்டால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அதனால அதையும் போட்டு அரைச்சி இதோ ஜூஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முலாம்பழ ஜூஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வெள்ளரி பழம் இது நல்லா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெள்ளரி பழம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். நல்லா இருந்துச்சு. எங்கள் தீரன் வெயிட்டிங். தீரன் கையில் வாங்கிட்டான், குடிக்கிறான். தீரன் ஜூஸ் எப்படி இருக்கு? அவனுக்கு ஒரே ஹாப்பி, சூப்பராக இருக்குன்ட்டான். ஓகேங்க, பாய்.